வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குக் வித் கோமாளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வசந்த் வசி செஞ்ச பச்சை புளி ரசம், கொங்கு நாடு ஸ்பெஷல் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவு புளியை எடுத்துக்கோங்க. புளியை எடுத்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊற வைங்க. நல்லா புளி ஊறினதுக்கப்புறம் கரைச்சி எடுத்துக்கலாம். புளி ஊறுற கேப்பில் நம்ம தேவையான செலவெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 இல்லை 6 சின்ன வெங்காயம், தேவையான அளவு பூண்டு, அடுத்தது மிளகு, ஜீரகம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. மிளகு ரொம்ப போட தேவையில்லை, பச்சை மிளகாவும் மிதமாக போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இது நம்ம தாளிக்காத செய்யறதுனால கொஞ்சம் சுருக்குன்னு தான் இருக்கும். அதனால் இது எல்லாம் எடுத்து இப்போ இடிக்கிற கல்லை எடுத்து அதில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஜீரகத்தையும் மிளகையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கணுங்கிறது கிடையாது, கோர்ஸாக இருந்தால் போதுங்க. இது நல்லா இந்த அளவுக்கு தட்டினதுக்கப்புறம் இதனோட பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு தட்டிக்கோங்க. பச்சை மிளகாவை உங்களுக்கு சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டால் பிடிக்கணும்னால அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். நான் பசங்களுக்கு கொடுக்கறதுனால அப்படியே போட்டு தட்டியிருக்கேன். பூண்டு, வெங்காயம் 2ஐயும் போட்டு நல்லா தட்டிக்கோங்க. இது கொங்கு நாட்டுக்கே உரிய ஸ்பெஷல் ரெசிபிங்க. அந்த காலத்தில் நம்ம மக்கள்லாம் ரொம்ப வருமானம் கம்மியாக இருந்தப்ப தாளிக்கிறதுக்கு கூட எண்ணெய் இருக்காதாமா. அதனால் வெறும் புளியை கரைச்சிட்டு இந்த மாதிரி சலவை தட்டி போட்டு வச்சுருவாங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு சலவு ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சக்கையெல்லாம் எடுத்துட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையும் அதோடு சேர்த்துக்கலாம். இந்த ரசம் செய்யறதுக்கு மொத்தமே ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதனோட நம்ம தட்டி வச்சிருக்கிற பொருட்களை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிற புளி போட்டிங்கன்னா நல்லா ரசம் கலராகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நான் புது புளிங்கிறதுனால கலர் கொடுக்கல. நல்லா இதெல்லாம் கரைச்சி விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரசத்தை ரெடி பண்ணிடலாம். எனக்கு வெங்காயம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ளேவர் எந்த அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் குக் வித் கோமாளி ஃபேனாக இருந்தால் என்னோடய சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு கரைச்சிக்கணுங்க. கரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இது ஆத்தன்டிக் ரெசிபி, அதனால் நான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலில் குக் பண்ணுறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பச்சைப்புளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக் வித் கோமாளியில் நீங்கள் யாரோட ஃபேனுன்னு சொல்ல மறந்துடாதீங்க. சுடு சாப்பாட்டோடு போட்டு சாப்பிட்றப்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பச்சைப்புளி ரசத்தோட சாப்பாடு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.